ஓட்டு போடுவீங்களா இல்லையா? வெற்றியோ தோல்வியோ நீங்க போட்டியிடுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கையில நிம்மதி இல்லை. இது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஒரு சான்றிதழ் வாங்குறதுனா கூட லஞ்சம். ஆமா, எல்லா கட்சிக்காரும் மது ஒழிக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆனா கட்சியில இருக்கிற உறுப்பினர் பஸ் குடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? கொடியை கொஞ்சம் ஊத்திலாங்க. கண்டிப்பா நீங்க வாய்ப்பு கொடுங்க. இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். எவ்வளவு வேதனைகளை தாங்கிய மக்கள் இருக்காங்க. அப்ப எல்லா பக்கம் அநீதி இழைக்கப்படுது. இது யார் கட்சி கேட்கறது? ஒரு பெண்ணை நான் நிக்கிறேன். ஆனா ஒரு பெண் எங்க உறவுகளை கூட சந்திக்க விடாம பண்ணா இது அராஜகமா இல்லையா? நீங்க நாம் தமிழர் ஓட்டு போடுவீங்களா இல்லையா? உரிமையோட கேட்கிறேன். உங்களோட வாழ்க்கையோட நான் எல்லா மக்களையும் சந்திக்கிறேன் இல்லையா? வழக்கு என் மீது பாயிட்டு நீங்கள் வாக்குகளை நாம் தமிழருக்கு போடுங்கள். இந்த மண்ணில் ஒரு தூய அறம் சார்ந்த அரசியலை நான் நடத்தி காட்டேன். இந்த திமுக அரசு கொடுங்கோல் அரசு நீங்க எனக்கு வாக்கு போடுங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக சீதாலட்சுமி நான் நிற்கிறேன். சரிங்களா? அரசியல் இந்த இடத்துல பெண்கள் விலகி போனோம்னா எல்லாமே சிக்கலா இருக்கும். அப்ப அதெல்லாம் யார் மாற்று? உங்களுக்கு எப்படி இன்னைக்கு கேட்கறதுக்கு நீங்க சார்ந்திருக்க சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரா? ஓட்டு கேட்க வர்றாங்க, வாக்க வாங்கிக்கிறாங்க. ஆனா சிக்கல்களை கேட்கறதுக்கு இது வரைக்கும் வர்றதில்லை. நான் ஒரு பெண்ணா எனக்கு வலிக்குது. நான் இங்க 13 ஆண்டுகள் ஆசிரியரை வேலை பார்த்தேன். இந்த மண்ணில் அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படல. பெண்களுக்கான உரிமைகள்ல சாராய கடைகளை திறந்து வைத்து கொடுமையான நிலைக்கு தான் ஆளாக்கிருக்கா இல்லையா? சாராய கடையினால பாதிப்பு இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. ஏன்னா இருக்குதானே? அப்ப நீங்க அந்த வருத்தத்தோட சொல்றீங்க எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும். அப்ப இந்த சாராய கடைகள் மொத்தமா மூடி இந்த மண்ணில் ஒரு நல்ல அரசியல் உருவாக்க நான் கலந்து வந்துருக்கோம். சரிங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்க. சீமான நாம் தமிழர் கட்சி தேடி பார்த்து சின்னம் என்னன்னு பார்த்து நீங்க வாக்கு. சரிங்களா? வெற்றியோ தோல்வியோ நீங்க போட்டியிடுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை போனதுடைய உற்சாகம் தான் என்னன்னா நீங்க முதல் ஆட்டக்கூடிய பணி ஈரோடு தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க? ஐயா, அடிப்படை சாலை வசதிகள், மாளிங்கராயன் வாய்க்கால் எல்லாம் கழிவுகளா இருக்குது. மருத்துவமனை கல்விக்கூடங்கள், அரசு பள்ளிகள் இன்னைக்கு ஆளே இல்லாம இருக்கு. நான் ஒரு ஆசிரியர் அங்க போய் வேலை வைப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த சாலை வசதி இருக்கு. அதுல இந்த பாதாள சாக்கடை மூடி போட்டு தட்டி விட்டு விழுகுறாங்க. மூடி மேல இருக்கு, சில பக்கம் கீழே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கையில நிம்மதி இல்லை. இது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஒரு சான்றிதழ் வாங்குறதுனா கூட லஞ்சம். இதெல்லாம் கேட்கறதுல 3 வருடமாக சட்டமன்ற அலுவலகம் பூட்டி கிடக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அந்த சட்டமன்ற அலுவலகத்தோட 10 அலுவலகம் போடுவேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கொடுப்பேன். மக்களுக்கு செய்கிற அரசியல் தான் இங்க தேவை. அப்ப நான் என்ன பண்றேன்னா லஞ்ச ஊழல் இல்லாம சான்றிதழ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம மருத்துவம், அது மட்டும் இல்லாம கல்வி, அது மட்டும் இல்லாம மற்ற தேவைகள் என்ன, இது இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இது போக உங்களுக்கு சிக்கல் இருந்தால் நான் நேரடியாக உங்கள் வீடு தேடி இன்னைக்கு நான் வீடு தேடி வராம இருக்கலாம். வீடு தேடி நான் அந்த சிக்கலை தீர்ப்பேன். சாராய கடைகள், ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்துல சாராய கடை சிக்கல்னா தூக்குவேன். இதெல்லாம் செய்வேன். எனக்கு பொதுவா கட்சியில என்ன தெரியல, இப்ப எல்லா கட்சிக்காரும் மது ஒழிக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆனா கட்சியில இருக்கிற உறுப்பினர் பஸ் குடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? ஐயா, இங்க பாருங்க ஐயா, கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காதன்னா அது தப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கட்சி நான் சொல்ற பொதுவா பாஜக, பாட்டாக்கள், மக்கள் உட்பட குடிக்காதுன்னு சொல்றீங்க. அந்த கட்சியில இருக்கிற பஸ் குடிக்காம இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நீங்க வாக்களிக்க எங்களோட இருக்கணும். அப்படி அது எங்களுடைய சட்ட வரையிலே கொண்டு வந்திருக்கோம். மது அருந்தக்கூடாது, மது அருந்திட்டு இந்த கட்சிக்கு வரக்கூடாது. அப்படி மது அருந்துறது நாங்க சொல்றதுதான். கட்சிக்கு வர்றவங்க மது அருந்தக்கூடாது, தடை. அப்படி வரமா இருந்தா நீ கட்சிக்கு வராது. ஆமா, அதுதான் என்னுடைய குறிக்கோள். மது ஒழிக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் கட்சி தொண்டர்கள் மது அருந்தாம இருந்தா போதும். ஏன்னா நீங்க முடிச்சிருங்க, நீங்க எல்லாம் ஓட்டு சேகரிங்க. சாயந்தரம் என்ன ஆளுக்கு ஒரு கோட்டை கொடுத்து 200 ரூபாய் 500 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நிறுத்தணும். ஆனா நீங்க உங்க கட்சியில் பணம் கொடுக்கறதுல அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் முதல்ல வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி நீங்க பணம் கொடுக்கறது இல்ல, ஓட்டி போடுறீங்க. அதே உங்களுக்கு முதல் வெற்றி. வாழ்த்துக்கள்.